பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, வரக்கூடிய ஜூலை 19 வெள்ளிக்கிழமை பிரதோஷம். ஸோ இந்த பிரதோஷ தினத்துக்கு சிவபெருமான் நம்மளுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு நான் பைல் செலெக்ஷன் காட்டுறேன். நீங்க எந்த பையில சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பையில சூஸ் பண்ணுங்க. Pile number 1, black color crystal. Pile number 2, pink color crystal. Pile number 3, blue color crystal. So இந்த மூணு பைல்ல ஏதாவது ஒரு பைல சூஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய சிவபெருமான் மெசேஜ் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஸோ பைல் நம்பர் 1, சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு சரியான நேரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கு. ஸோ அந்த மாற்றத்துக்கு நீங்க தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எதிர்பாராம வரக்கூடிய அந்த மாற்றங்களை கண்டு பயந்துராதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதீங்க. அது உண்மையா உங்களுக்கு ஒரு காரணத்துக்காக தான் அந்த மாற்றம் ஏற்படும். ஸோ அந்த மாற்றம் அப்போ பெருசா டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதீங்க, உடைஞ்சிடாதீங்க. ஸ்டார்டிங் எப்படி இருந்தாலும் பட் அதனுடைய கம்ப்ளீஷன் ஆனது, அந்த மாற்றத்தினுடைய கம்ப்ளீஷன் ஆனது உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவை கொடுக்கதான், ஒரு நன்மையை கொடுக்கதான் அந்த மாற்றம் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்க அதுக்காக ரெடியா இருங்க. அண்ட் லைஃப்ல வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பெரிய மாற்றம் வரும்போதும் உங்களுக்கு நீங்களும் அது கூட சேர்ந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உங்களால முடியும், சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தடங்கள் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது கரெக்டான ஒரு நேரத்துல நடக்கிறதுக்காக தான் தடங்கள் ஆகுது. ஸோ இப்போ உங்க லைஃப்ல டிரான்சிஷன் பீரியட் நடந்துட்டு இருக்கு, சில மாறுதல்கள் நடந்துட்டு இருக்கிறதாலதான் நீங்க எதிர்பார்த்த விஷயங்களும் தடங்கல்கள் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது அந்த டிவைன் டைமிங்ல, கரெக்டான அந்த டைமிங்ல அது நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ட் நீங்க கடவுளை, சிவபெருமான தொடர்ந்து வழிபடுங்க. ஸோ அவரை நீங்க பக்கபலமா வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த நிதானமும் அந்த மாற்றத்தை ஏற்கக்கூடிய அந்த தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து சிவபெருமான மனசுல வச்சு நீங்க மெடிடேஷன், தியானம் பண்ணுங்க, வழிபாடு செய்யுங்க அப்படின்றதுதான் சிவபெருமான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஸோ பைல் நம்பர் 1, உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அருஜோதி மலையான அருணாச்சலா, உலகாலும் சிவசக்தி அருணாச்சலா, மலை ஜோதி ஒளி வீசும் அருணாச்சலா. ஃபைல் நம்பர் 2, ஆக்சுவலா உங்களுக்கு மெசேஜ்ன்றதை விட ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு குட் நியூஸ். ஸோ சிவபெருமான் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சில ரிவார்ட்ஸ் கிடைக்க போகுது, ஒரு சன்மானம், மதிப்புகள் அது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க சிவபெருமானோட பக்தரா இருந்து சிவனடியாரா இருக்கிறீங்க, பக்தரா இருக்கிறீங்க, ரொம்ப நாளா அதை தாண்டி சிவபெருமான் மேல உங்களுக்கு அளவு கடந்த அந்த அன்பு இருக்கு. அவரை தவிர வேற யாருமே நான் கும்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு தீவிரமா இருக்கீங்க அப்படின்ற போது, ஸோ உங்களுக்கு இந்த டைம்ல சிவபெருமான் உங்களுக்கு ஒரு சில ரிவார்ட்ஸ், அதாவது உங்களோட பக்திக்கு ஏத்த ரிவார்ட்ஸ் கொடுக்க போறாரு. ஸோ அந்த ரிவார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, உங்க ஃபியூச்சரை நோக்கி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், சில வாய்ப்புகள் வர இருக்கு. அதாவது உங்களுடைய ஃபியூச்சர், இப்ப அந்த வாய்ப்புகள் இப்ப பயன்படுத்திக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இப்ப பயன்படுத்தும் மூலமா உங்களுடைய ஃபியூச்சர் வேற மாதிரி இருக்கும். ஒரு நீங்க எதிர்பார்த்த ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய அளவிலான ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா அமைய போது இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகளை இப்ப உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாரு.
ஏன்னா நீங்க அவர் மேல அந்த அளவு கடந்த பக்தி பாசம் எல்லாமே வச்சிருக்கிறதுனால அது ஒரு ரிவார்ட்ஸா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. நீங்க ரொம்ப வருஷமா ரொம்ப மாதங்களா வந்து சிவபெருமான ரொம்ப உருகி மனம் உருகி வேண்டிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் பலனா இப்போ ஒரு சில வாய்ப்புகள் வர இருக்கு. ஸோ அதை நழுவ விடாதீங்க. அதை வந்து நீங்க பிடிச்சுக்கோங்க. அந்த வாய்ப்புகளை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க விட்டதை கூட திருப்பி பிடிக்கலாம். கைவிட்டு போன விஷயங்கள் கூட உங்களை தேடி வந்து வரும். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் வந்து உருவாகும். ஸோ நீங்க இழந்ததை விட பல மடங்கு வந்து அடைவீங்க அப்படின்றதுதான் சிவபெருமான் உங்களுக்கு வந்து சொல்ல இருக்கிறாரு. ஸோ அதனால அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதே மாதிரி வர வாய்ப்புகளை வந்து விடக்கூடாது, கை நழுவ விடக்கூடாது, அதை கெட்டியமா இருக்க பிடிச்சுக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையாய் மண்ணில் என்னை விதைத்தாய். சிவனே சிவனே. ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க என்ன விதைச்சிருக்கீங்களோ அதை அறுவடை செய்யக்கூடிய டைம் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது தீங்கு விளைவிச்சிருக்கீங்க, தப்பான விஷயங்கள் பண்ணிட்டீங்க, யாரோ மனசு புண்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கான அறுவடையும் உங்களுக்கு வந்து வரும். அண்ட் வந்து மற்றவங்களுக்கு, அதாவது நல்லது பண்ணவங்களுக்கு, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தவங்களுக்கு நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்களோ ஸோ அதுக்கான அறுவடையும் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு. ஸோ இப்ப சிவபெருமான் உங்களுக்கு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நீங்க விதைச்சதுக்கான அறுவடை காலம் இது நடக்க போகுது. அதுல நல்லது விதைச்சவங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ தீங்கு விளைவிச்சவங்களுக்கும் அந்த அறுவடை வந்து நடக்கும். ஸோ அது வந்து நடக்காம தடுத்துக்கிறதுக்கு இல்ல கம்ப்ளீட்டா தடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு வைப் இருக்கு இல்லையா, அந்த ஒரு தாக்கம் அது வந்து குறையறதுக்கும் நீங்க அதை வந்து சமாளிக்கிறதுக்கும் ஒரு விஷயம் நீங்க பண்ணும் போது உங்களால அந்த தாக்கத்துல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு. ஸோ அது என்னன்னா, விநாயக பெருமானை வந்து வழிபடுங்க அப்படின்றாரு. ஸோ அவங்கள விநாயக பெருமானை வழிபடுங்க, அவர்கிட்ட ஒரு பாவ மன்னிப்பு கேளுங்க. அண்ட் முதற் கடவுளான விநாயகரை வழிபடுறது மூலியமா உங்க லைஃப்ல இன்னும் வந்து புதுசா வந்து உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பி. இனிமே நான் மற்றவங்களுக்கு நல்லது மட்டும் செய்யறேன் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட சரணடைஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. ஸோ இந்த விஷயம் நீங்க பண்ணும் போது கண்டிப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுகளால மற்றவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களால, உங்களால ஏற்பட்ட கஷ்டங்களால ஸோ அந்த ஒரு கர்ம வினை அறுவடை இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய தாக்கம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நிச்சயமா இதுல நல்ல நன்மைகளை செஞ்சவங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன்களும் வந்து கிடைக்க போகுது அப்படின்றதுதான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ சிவபெருமானை வழிபடுங்க அண்ட் வந்து கணேஷாவையும் வழிபடுங்க, விநாயகர் பெருமானை வழிபட்டு உங்களுடைய நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நேர்களே நம்ம இப்போ வந்து 3 பயலுக்கும் உண்டான பிரதோஷத்துக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் படிங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.